ஆனால் வாழ்க்கையில் தேவ ஜனத்தை போல நான் இருக்கிறேன் என்று முக்காடு போட்டுக்கொண்டு, தேவ ஜனமாக நான் இருக்கிறேன் என்று வெள்ளையும் வெள்ளையும் போட்டுக்கொண்டு, பல விதங்களில் நம்ம வேஷம் போட்டோம்னா அந்த வேஷத்தை தேவன் பாராட்டுவாரா, இகழ்வாரா? இகழ்வார். அந்த வேஷத்தை கிழிக்கும் பொழுது நமக்கு எப்படி ஆயிரும்? அவமானம் ஆயிரும். வேதம் சொல்லுகிறது, கட்டாயம் ஒரு நாள் தேவ ஜனங்கள் போடுகிற வேஷத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா? கிழிப்பார். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஓடாத. அல்லேலூயா. உலகத்தோடு ஒத்து ஓடாத. துன்மார்க்கனை போல வாழ ஆசைப்படாத. அல்லேலூயா. அதுவும் ஜெபம் பண்ணிக்கொண்டு, வேதம் வாசித்துக் கொண்டு, ஊழியம் பண்ணி கொண்டு, சபைக்கு வந்து கொண்டு, ஆராதித்துக் கொண்டு, இந்த மாதிரி வேஷம் என்ன செய்யாத, போடாத. அல்லேலூயா. வேஷம் எங்க போய் பாதிக்கும் தெரியுமா? நீங்கள் போடுகிற வேஷம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். நீ ஒரு பொய்காரன், நீ ஒரு பொய்காரி, நீங்கள் பொய்காரர்கள், மாய்மாலமானவர்கள், வேஷம் தரிப்பவர்கள் என்பது உங்கள் உடன் இருப்பவர்களுக்கு கட்டாயம் தெரியும். அது அநேகரை இடரல் பண்ணும். அல்லேலூயா. அதனால தான் அநேக மனைவி இடத்துல கணவன் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. கணவனிடத்துல மனைவி பேச முடியாது. தாய் தகப்பன் பிள்ளைகளிடத்துல பேச முடியாது. பிள்ளைகள் தாய் தகப்பன்ட்ட பேச முடியாது. ஏன் பேச முடியல? இவர்கள் எல்லாம் வேஷம் போடுகிற வேஷதாரிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையான எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு உரியவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்களை திறந்து தேவன் நம்மை மட்டுமாக பாதுகாத்து வழிநடத்தின தயவை நினைத்து அந்த கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே என்று சொல்லி தேவனை அப்படியே மயங்கப்படுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையான எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தேவரீர் நீர் எனக்கு செய்த நன்மைகளை என் ஆத்துமா மறந்துவிடவே கூடாது. நீர் எனக்கு செய்த உபகாரங்களை நான் மறந்துவிடவே கூடாது என்று சொல்லுகிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆராதனையில் நிற்கும்படியாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உங்களுக்கு மட்டுமல்ல, மனிதனாய் வந்த எனக்கும் உபத்திரம் உண்டு. நான் அந்த உபத்திரவங்களை எல்லாம் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் ஜெயித்ததினாலே தான் எல்லா உபத்திரவங்களையும் தாண்டி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே தேவ கிருபையினாலே, தயவினாலே தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதை நினைத்து ஆண்டவர் சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு, அவர் சமூகத்தில் தாழ்த்துகிற ஒரு சிந்தையோடு, உண்மையான ஒரு ஆராதனையின் மனதோடு
நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நீர் செய்த உபகாரங்கள் அவை எண்ணி முடியாதவை. நீர் செய்த உபகாரங்கள் அவை எண்ணி முடியாதவை. எப்படி நன்றி சொல்வே, எண்ணில்லா நன்மை செய்தே. எப்படி நன்றி சொல்வே, எண்ணில்லா நன்மை நீர் செய்த உபகாரங்கள் அவை எண்ணி முடியாதவை. நீர் செய்த உபகாரங்கள் அவை எண்ணி முடியாதவை. எப்படி நன்றி சொல்வே, என்னில்லா. சத்தமாய் பாடுவோம் எல்லாரும். எப்படி நன்றி சொல்வே, என்னில்லா நன்றி. நன்றி 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 ராஜா. சத்தமாய் கரங்களை தட்டி கண்களை மூடி நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா. குப்பையில் கிடந்த என்னை உயர உயர்த்தினீரே. குப்பையில் கிடந்த என்னை உயர உயர்த்தினீரே. எண்ணெயினால் தலையை அபிஷேகம் செய்தீரே. எண்ணெயினால் தலையை அபிஷேகம் செய்தீரே. நன்றி. கரங்களை தட்டி சத்தமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, அருமையான இந்த கால வேளை பரிசுத்த ஓய்வு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உபத்திரத்தில் ஜெயித்தேன், அதுபோல் நீங்களும் உபத்திரத்தை ஜெயிப்பீர்கள் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. அந்த வாக்கின்படியை ஜெயித்தவர்களாக இந்த பரிசுத்த ஆராதனையில் இந்த வருஷத்தினுடைய இறுதி இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்க எங்கள் பலன் தந்திருக்கிறீர், ஜீவன் தந்திருக்கிறீர், சுகம் தந்திருக்கிறீர். அப்பா நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் எங்களை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தும், நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா
இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே கடைசி ஆராதனையிலே நிற்க தேவன் நமக்கு பலன் தந்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நன்றியுள்ள தேவ பிள்ளைகளாக நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் என்ன செய்து கொள்வோம், நடத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு செய்தியை தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியை இன்றைக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் நினைவுபடுத்திவிட்டு இறுதியான அந்த பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 73வது சங்கீதம், சங்கீதம் 73 2வது வசனத்தையும், சங்கீதம் 73 18வது வசனத்தையும் வாசிங்க. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. 18ஆம் வசனம். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களிலே விழப்பண்ணுகிறீர். போதும். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொன்ன இந்த வேத பகுதியில் இருந்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தாவீதும் தேவ ஜனங்களும் சறுக்கலான ஒரு இடத்திற்கு என்ன செய்தார்கள், போனார்கள். சறுக்கலான இடத்திற்கு அவர்களை எது கொண்டு போனது, யார் அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள் என்பது குறித்து ரொம்ப விவரமாக நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் சறுக்கலான இடத்திற்கு போனேன், ஆனால் என் கால்கள் அந்த சறுக்கலான இடத்தில் இருந்து என்ன செய்து கொண்டது, தப்பிக்கொண்டது. ஆனால் அவர்கள் அநேக தேவ ஜனங்கள் சறுக்கலான இடத்திற்கு போய் என்ன செய்தார்கள், விழுந்து போனார்கள் என்று தாவீது எழுதுகிறார். சறுக்கலான இடத்திற்கு நான் போனேன் என்று சொல்வதை விட நானும் அநேக தேவ ஜனங்களும் போனோம் என்று சொல்வதுதான் சரியான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. சறுக்கலான இடத்திற்கு விழும்படியாக யாராவது போவார்களா? அதை அறியாதவர்களாக தாவீதும் அநேக தேவஜனங்கள் என்ன செய்தார்கள், போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஏன் சறுக்கலான இடத்திற்கு போனார்கள், எது அவர்களை கொண்டு போனது என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவனை, தேவ ஜனங்களை பார்க்க வேண்டுமே தவிர துன்மார்க்கருடைய வாழ்க்கையை செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், தாவீதும் தேவ ஜனங்களும் துன்மார்க்கமான மனிதர்களை பார்த்தார்கள். பார்த்ததோடு சீச்சி, இந்த பழம் புளிக்கும், இவர்களுடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கை அல்ல என்று விலக்கி விடுவதையும் விட்டுவிட்டு அந்த துன்மார்க்கமான மனிதனுடைய வாழ்க்கை பார்த்து என்ன செஞ்சாங்க, பொறாமை கொண்டார்கள். துன்மார்க்குடைய வாழ்க்கை தேவஜனங்களுடைய வாழ்க்கையிலே நுழைய ஆரம்பித்தது. துன்மார்க்கனுடைய வாழ்க்கை தேவஜனங்களை என்ன செய்தது, கவர்ந்து இழுத்தது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொன்னேன், ஒரு தேவஜனங்களுடைய வாழ்க்கை துன்மார்க்கன் என்ன செய்யணும், கவர்ந்து இழுக்கணும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையெல்லாம் ரட்சிக்கப்படாத மனிதனுடைய பார்வையில் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அல்லேலூயா. இவன் இப்படியா, இவா இப்படியா என்று சொல்லி நம்மை பார்த்து அவர்கள் விலகி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனால் துன்மார்க்கமான மனிதனுடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளையே கவரக்கூடிய அளவில் இருந்தது. அல்லேலூயா. ஏன் அவர்களை கவர்ந்தது? வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு மரணம் வரைக்கும் என்ன இல்லை, துன்பம் இல்லை, இடுக்கன் இல்லை, உபாதைகள் இல்லை. அப்படி பலன் எப்படி இருந்தது, உறுதியாக இருந்தது. அவன் துன்மார்க்கமாக நடக்கிறான், அவன் துன்மார்க்கமான மனிதனாக வாழுகிறான். அவன் எப்படி இருக்கான், பலனுடையவனாக இருக்கிறான், பலனுடையவளாக இருக்கிறாள். அவளுக்கு எந்த விதமான வாதைகள் இல்லை, அவனுக்கு எந்த விதமான உபாதைகளும் இல்லை. இதை பார்த்த உடனே தேவஜனங்கள் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை செய்தாங்க, கவர்ந்து
அதன்படி வாழலாமா என்று யோசிக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் விரும்புவது அவனுக்கு எப்படி கிடைக்கிறது? அதிகமாக கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் விரும்புவதை விட அதிகமாக கிடைக்கிறதுங்க. யாருக்கு? சத்தமாக சொல்லுங்க. துன்மார்க்கனுக்கு. தேவஜனத்திற்கு எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் செய்ய மாட்டேங்காரு, செய்யவே மாட்டேங்காரு. அல்லேலூயா. ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? அந்த வசனத்துடைய மேல் வசனம் சொல்லுகிறது, தேவன் மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன். அல்லேலூயா. நாம் கேட்கிற காரியங்கள், விரும்புகிற காரியங்கள், தேவஜனங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக இருந்தால் மாத்திரமே தேவன் அதை அவர்களுக்கு செய்வார், அவர்கள் கேட்டதை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் துன்மார்க்கமாக வாழ்கிறான், அவன் விரும்புவதை விட அதிகம் கிடைக்கிறது. அல்லேலூயா. யார் கொடுக்கிறா, ஏன் கொடுக்கிறார், எதற்கு கொடுக்கிறார் என்பதை வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அடுத்ததாக துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்த்து தேவஜனங்கள் பொறாமைப்பட்டு கவரப்பட்டதுக்கு என்ன காரணம்? சீர்கெட்டு போய் அலைந்தார்கள். அல்லேலூயா. இருமாப்பாய் இருதய கடினம் உள்ளவர்களாக என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள், அலைந்தார்கள். இது கூட தேவஜனத்துக்கு எப்படி இருந்தது? ஒரு கவர்ச்சியாக இருந்திருக்கு பாருங்க. அல்லேலூயா. சீர்கெட்டு போன வாழ்க்கை என்பது ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒழுங்கு கெட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். தேவஜனங்கள் எப்படி வாழ்வாங்க? ஒழுக்கமாக வாழ்வாங்க, ஒழுங்காக வாழ்வாங்க. அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படும்படியாக வாழ்வாங்க, எதையும் அப்படித்தான் செய்வார்கள். ஆனால் துன்மார்க்கன் எப்படி வாழ்வான்? சீர்கெட்டு போய் வாழ்வான், ஒழுங்கில்லாமல் வாழ்வான். அவனை பாரு, இவளை பாரு, ஒழுக்கமே இல்லை, அந்த குடும்பம் ஒழுங்கே இல்லை. ஆனால் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அல்லேலூயா. அதை பார்த்து அவன் புறத்தாலே என்ன செஞ்சிருவோம்? போயிரும்னு யார் நினைக்கா? தேவஜனங்கள் நினைக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ஒரு இடம்தான் தேவஜனங்கள் சறுக்கலான இடத்திலே நிற்பதற்கான காரணம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கமான மனிதனுடைய பலனையும் அவனுக்கு கிடைக்கிற நன்மைகளையும் அவனுடைய ஒழுங்குக்கேடான வாழ்க்கையை பார்த்து ரசித்தோம் என்று சொன்னால் நம்ம எங்கே நிற்கிறோம்? சறுக்கலான இடத்துல நிற்கிறோம். அல்லேலூயா. இதை பார்த்து அவனை பின்பற்றும்படியாக தேவஜனங்கள் என்ன செய்தார்கள்? துன்மார்க்கனுக்கு பின்னால போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீதும் என்ன செய்தான்? போனான். அந்த தாவீது ஒரு காலகட்டத்தில் தேவ சமூகத்தில் அதை ஆராய்ந்து அறிந்து, இது தவறு, நம்ம போகிற போக்கு சரியில்லை, நாம் போகிற பாதை சரியில்லை, பயணம் சரியில்லை, பேச்சு சரியில்லை, செயல்பாடு சரியில்லை என்று சொல்லி தாவீது என்ன செஞ்சான்? திருத்தி கொண்டான், தெரிந்து கொண்டான், தப்பிக்கொண்டான். அல்லேலூயா. ஆனால் அநேக தேவஜனங்கள் என்ன செய்யலை? தப்பிக்கொள்ள அறிவு இல்லாமல் தொடர்ந்து அந்த துன்மார்க்கமான மனிதர்களை என்ன செஞ்சாங்களா? பின்பற்றினார்கள். அல்லேலூயா. பின்பற்றி அவர்கள் விழுந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கள் அப்படி விழுந்து போனதற்கு என்ன காரணம்? தாவீது தப்பிக்கொண்டான், அநேக தேவஜனங்கள் துன்மார்க்கரை பார்த்து விழுந்து போவதற்கு என்ன காரணம்? முதல்ல சொன்னேன், அவர்கள் தாங்கள் செய்கிற தவறுகளை தேவன் கவனிப்பதில்லை, தேவனுக்கு அதை குறித்து அறிவு இல்லை என்று நினைத்தார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு கண் இல்லை, காது இல்லை, மூளை இல்லை, கண் இருந்தாலும் பார்வை இல்லை என்பதை போல அநேகர் நினைத்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை மனம் போன போக்கில் என்ன செய்தார்கள்? நடத்தினார்கள். யார்? தேவ ஜனங்கள். அல்லேலூயா. துன்மார்க்கனை போல நடத்தினார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதம் சுரந்து வந்தது. அல்லேலூயா. தண்ணீர் பரிபூரணமாக கிடைத்தது, உணவு பரிபூரணமாக கிடைத்தது, பணம் பரிபூரணமாக கிடைத்தது, வசதிகள் பரிபூரணமாக கிடைத்தது, ஆடைகள் பரிபூரணமாக கிடைத்தது, நிறைய உலக ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் என்ன எப்படி இருந்ததா? பரிபூரணமாக கிடைத்தது. யாருக்கு? தேவஜனங்களுக்கு. எப்பவும் துன்மார்க்கனா மாறின பிற்பாடு. அல்லேலூயா. யார் கொடுக்கிறார்? வேதத்தில் வாசித்து பாருங்க, தெரியும். அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்கிறது, அவர்கள் விழுந்து போன ரெண்டாவது காரணம், ஆஸ்தியை பெருக பண்ணுவதிலே குறியாக இருந்து சுகஜீவிகளாக வாழ விருப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. எதை பெருக்கணும்? ஆஸ்தியை பெருக்கணும். ஆஸ்தி பெருக்குவது தவறில்லை.
அந்த ஆஸ்தி தேவநாமம் மகிமைப்படும்படியாக பெறணும்னு ஆசைப்படணும். அல்லேலூயா. ஆஸ்தியை தேவஜனங்கள் தேவனுக்கும் தேவை உள்ளவர்களுக்கு என்ன செய்யணுமா? பகிர்ந்து கொடுக்கணும். நான் மாத்திரம் சுகமாக வாழணும், என் குடும்பம் மாத்திரம் சுகமாக வாழணும், எங்கள் அப்பா அம்மா மாத்திரம் சுகமாக வாழணும், என் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் மாத்திரம் சுகமாக வாழணும், என் அண்ணன் தம்பி சுகமாக வாழணும் என்று சொல்லி ஒரு சுயநலவாதிகளாக வாழ்வதற்காக ஆஸ்தியை ஒரு மனிதன் பெருக பண்ணி சுகஜீவமாக உண்டால் போதும், உடுத்தால் போதும், படுத்தால் போதும், ஊர் சுற்றினால் போதும் என்கிற ஒரு விருப்பத்தோடு அலையும் பொழுது வேதம் சொல்கிறது அதுதான் சுக ஜீவியம் உள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? விழுந்து போனார்கள். அல்லேலூயா. சறுக்கலான இடத்துல போய் மனம் திரும்புவதற்கு பதிலாக தொடர்ந்து அந்த தவறை செய்து என்ன செய்தார்கள்? விழுந்து போனார்கள். யாரு? சத்தமா சொல்லுங்க. தேவ ஜனங்கள். அல்லேலூயா. அடுத்ததாக என்ன சொன்னேன் போன வாரம்? இப்படி போன தேவஜனங்கள் தேவனை விட்டு சோரம் போய் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. பின்வாங்குதல் என்பது பின்னால் நடந்து போகிறதில்லை. அல்லேலூயா. ஜபத்திலே குறைவு, ஆராதனைகளிலே கலந்து கொள்வதிலே குறைவு, உபாச கூட்டங்களிலே கலந்து கொள்வது குறைவு, நற்செய்தி கூட்டங்களிலே கலந்து கொள்கிறதுல குறைவு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனோடு நெருங்கி வருவதற்கு பதிலாக எதையோ ஒன்றை காரணம் காட்டி துன்மார்க்கனை போல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாங்க? பின்வாங்கி விலகி போனார்கள். அல்லேலூயா. தேவனை விட்டு தூரமாக போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நாமும் தேவனை விட்டு தூரமாக போயிருந்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. தேவன் அண்டையிலே வர வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்பி விட வேண்டும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. மனம் திரும்பணும். அல்லேலூயா. அப்படி திரும்பாவிட்டால் நீங்கள் சறுக்கலான இடத்துல நின்று விழுந்து போவீர்கள். அந்த விழுகை என்பது ஒரே நிமிஷத்திலே உங்களுக்கு சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பைய பார்த்துக்கிடலாம், மெதுவாக பார்த்துக்கிடலாம், அப்படி நிற்காது. ஒரே நிமிஷத்தில் அந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் அந்த 18வது வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிங்க. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களிலே விழப்பண்ணுகிறீர். கவனியுங்கள், அவர்கள் ஒரு நிமிஷத்துல எவ்வளவாக பாழாய் போனார்கள். பயங்கரங்களினாலே அழிந்து நிர்மூலமாகிறார்கள். அல்லேலூயா. தேவ ஜனங்களாக இருந்தவர்கள் தேவன் கவனியார் அறியார் என்று நினைத்து ஆஸ்தியை பெருக பண்ணுவதிலே குறியாயிருந்து சுகஜீவிகளாக சுயமே நலவாதிகளாக வாழ்ந்து தேவனை விட்டு விலகி ஜபங்களிலே, ஆராதனைகளிலே, வேத வாசிப்புகளிலே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில்லை, ஆண்டவரை குறித்து பேசுவதில்லை, ஆண்டவரை குறித்து சிந்திப்பதில்லை, குடும்ப ஜபத்தில் எல்லாவற்றிலும் குறைவுபட்டு பின்வாங்கி போய் விழுந்து போகிற நிலைமைக்கு போய்விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கடைசியாக இந்த தேவஜனங்கள் விழுந்து போனதற்கான 4வது ஒரு காரணம். அல்லேலூயா. முதல்ல தேவனுக்கு அறிவில்லைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு கண் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. தேவன் கவனிப்பதில்லைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதனால ஆஸ்தியை பெருக பண்ணுவதிலே குறியாக இருந்தாங்க. சுகமாக வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா உடுத்தணும், நல்ல ஊர் சுற்றணும். அல்லேலூயா. தேவனை விட்டு பின்வாங்கி விலகி கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போனார்கள். அல்லேலூயா. இப்படி தூரமாக போன தேவஜனம் 4வது தங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொண்டார்கள் தெரியுமா? வேதம் என்ன சொல்கிறது? அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதத்திற்காக நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 73 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே
போது நீர் விழிக்கும் பொழுது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்கள் குத்துண்டது. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் காரியத்தை அறியாத மூடனாக இருந்தேன், உமக்கு முன்பாக மிருகத்தை போல் இருக்கிறேன். அல்லேலூயா. நான்காவதாக தேவஜனங்கள் எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க? நம்ம ஒரிஜினலான தேவஜனமா இப்போ இல்ல. எல்லாமே குறைஞ்சிட்டு, எல்லாமே மோசமா பின்வாங்கி போயிட்டு, தேவனோடு நெருங்கிய உறவு இல்லை. ஆனா சபை விட்டு என்ன செய்ய முடியாது? விலகி போக முடியாது. கிறிஸ்தவத்தை விட்டு தூரமாக போக முடியாது. உள்ளேயும் போக முடியல, வெளியவும் வர முடியாது. அல்லேலூயா. நாளைக்கு செத்து போனா தூக்கி பதைக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? 4 பேர் வேணும். கல்யாணம்னா ஒரு சபை வேணும். அப்பப்போ ஜெபிப்பதற்கு ஒரு போதகர் வேணும். அதனால நான் இதை விட்டு வெளியே வர முடியாது. உள்ளேயும் ரொம்ப என்னால் இப்போ என்ன செய்ய முடியல, போக முடியல. சுகஜீவியத்தை விரும்புகிறவனாக மாறிவிட்டேன். ஆசையை பெருக பண்ணுவதிலே குறியா இருக்கிறேன். தேவனை விட்டு பின்வாங்கி விட்டேன். ஜெபம் குறைந்து விட்டது, வேத வாசிப்பு குறைந்து விட்டது, சபைகளிலே பங்கு பெறுகிற ஆராதனை கூட்டங்களிலே ஈடுபடுவது குறைந்து விட்டது, பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிப்பது குறைந்து விட்டது, தேவனுக்கு கொடுப்பது குறைந்து விட்டது, தேவனை குறித்து பேசுவது குறைந்து விட்டது, குடும்ப ஜெபம் குறைந்து விட்டது. அல்லேலூயா. பின்வாங்கி போயிட்டேன். ஆனாலும் நான் இதை விட்டு என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல. அப்போ என்ன செய்யணும்? என்னால் தேவ பிள்ளையாக வாழ முடியல, தேவஜனமாக வாழ முடியல. அப்போ நான் என்ன செய்யணுமே? தேவ ஜனத்தை போல வேஷம் போடணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவஜனங்கள் சபைகளில் துன்மார்க்கனை போல மாறினதுனால, துன்மார்க்கன்னு சொன்னா 4 பேர் காரி துப்பிடுவான் அப்படின்னு தெரியும். அல்லேலூயா. அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு தெரியும். அதனால தேவனுடைய சபைக்குள்ள, தங்கள் குடும்பங்களுக்குள்ள, தேவனுடைய ஜனங்களுக்குள்ள என்ன செய்யறாங்களா? வேஷம் போட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. வேஷம் என்றால் அதற்கு ஆங்கிலத்தில் என்ன மொழியாக்கம் கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? பொய்யான முகங்கள், பொய்யான கோலங்கள், பொய்யான முகபாவனை. அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே இருப்பது பூரா பொய், வெளியே வருவது போறாம் உண்மையை போல காட்டுவது. அல்லேலூயா. உள்ளே இருப்பது பூரா துன்மார்க்கனுடைய சோபங்கள், வெளியே வருவது விசுவாசிகளை போல காட்டக்கூடிய போலியான சோபங்கள். அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர், இதை கேட்கிற எத்தனை பேர் உண்மையாகவே நான் தேவஜனம், என் உள்ளத்தில் கொஞ்சம் கூட பொய் கிடையாது, என் உள்ளத்தில் கொஞ்சம் கூட மாய்மாலம் கிடையாது, நான் தேவனுக்கு முன்பதாக நான் உண்மையிலே நான் ஒரு நிரபராதி, தேவனுக்கு முன்பு நான் எல்லா விதத்திலும் ஒரு நீதி உள்ள தேவப்பிள்ளை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசிங்க. சொல்ல முடியலன்னா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேஷம் போடுகிறீர்கள் அர்த்தம். அல்லேலூயா. யாரை போல வேஷம் போடுகிறீர்கள்? சினிமா நடிகனை போல அல்ல, சினிமா நடிகைகளை போல அல்ல, உலகத்தானே போல அல்ல. யாரை போல வேஷம்? உங்க வேஷத்துடைய உருவம் என்னது? கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்கிற ஒரு வேஷம். நாடகத்தில் நிறைய வேஷங்களை போடுவார்கள். ஆண்கள் பெண்கள் வேஷத்தை போடுவார்கள், பெண்கள் ஆண்கள் வேஷத்தை போடுவான், நல்லவன் கொலகாரனா போடுவான், கொலகாரனா நல்லவனா போல போடுவான். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் நாம் போடுகிற வேஷம் ஆபத்தானது. அல்லேலூயா. ஜெபித்து கொண்டே, வேதம் வாசித்து கொண்டே, ஊழியம் செய்து கொண்டே, ஆண்டவரை ஆராதித்து கொண்டே நாம் ஒரு வேஷத்தை போட்டோம்னா அந்த வேஷத்துக்கு பேர் என்ன பேர்? போலியான விசுவாசிகள், போலியான கிறிஸ்தவன். நீ போலியான ஒரு கிறிஸ்தவள், நீ போலியான கிறிஸ்தவ குடும்பம், நீ போலியான ஒரு தேவ மனிதன். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வேஷத்தை ஆண்டவர் பாராட்டுவாரா, அசிங்கப்படுத்துவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். நாடகத்தில் நம்ம பிள்ளை வேஷம் போடுது, உன் புருஷன் ஒரு வேஷம் போடுதா, உன் பொண்டாட்டி ஒரு வேஷம் போடுதா,
நம்ம அண்ணன் தம்பி ஒரு வேஷம் போடுதான், நீங்களே ஒரு வேஷம் போடுறீங்கன்னு வச்சுக்கிடுமா நாடகத்தில். சூப்பராக நடிச்சீங்க சகோதரி, சகோதரா நீ சூப்பராக நடிக்கன்னு பாராட்டுவோம். அல்லேலூயா. அது எல்லாருக்கும் தெரிந்து போடப்படுகிற வேஷம். அல்லேலூயா. அது கொஞ்ச நேரத்தில் கலைஞ்சிரும், பிரச்சனை இல்லை, அதில் போலி இல்லை. ஆனால் வாழ்க்கையில் தேவ ஜனத்தை போல நான் இருக்கிறேன் என்று முக்காடு போட்டுக்கொண்டு, தேவ ஜனமாக நான் இருக்கிறேன் என்று வெள்ளையும் வெள்ளையும் போட்டுக்கொண்டு பல விதங்களில் நம்ம வேஷம் போட்டோம்னா அந்த வேஷத்தை தேவன் பாராட்டுவாரா இகழ்வாரா? சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இகழ்வார். அந்த வேஷத்தை கிழிக்கும் பொழுது நமக்கு எப்படி ஆயிரும்? அவமானம் ஆயிரும், அசிங்கமாயிரும். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கட்டாயம் ஒரு நாள் தேவ ஜனங்கள் போடுகிற வேஷத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா? கிழிப்பார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். அருமையான வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிங்க. பவுல் எழுதுகிறார், ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான விருப்பம் சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக நீ மனமாறு, வேறு ஒரு சாயலாக மாறு, தேவ சாயலாக மாறு என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத. அல்லேலூயா. உலகத்தோடு ஒத்து ஓடாத, துன்மார்க்கனை போல வாழ ஆசைப்படாத. அல்லேலூயா. அதுவும் ஜெபம் பண்ணிக்கொண்டு, வேதம் வாசித்து கொண்டு, ஊழியம் பண்ணி கொண்டு, சபைக்கு வந்து கொண்டு, ஆராதித்து கொண்டு, இந்த மாதிரி வேஷம் என்ன செய்யாத? போடாத. அல்லேலூயா. இந்த வேஷம் எங்கே போய் பாதிக்கும் தெரியுமா? ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு புருஷன் இருக்கான், அவன் வந்து பொய்காரன் அப்படின்னு யாருக்கு தெரியும்? மனைவிக்கு நல்ல தெரியும். அல்லேலூயா. அவன் வந்து தன் குடும்பத்தில் உண்மை உள்ளவனை போல பேசுகிறான்னு வைங்க. மனைவி என்ன நினைப்பா? கள்ளன், என்ன பொய் சொல்கிற நீ, அல்லேலூயா, என்ன ஏமாத்துற அப்படின்னு அவன் வேஷம் தெரிந்த மனைவி இவளுக்குள்ள என்ன செய்வா? யோசிக்கிட்டே இருப்பா. அல்லேலூயா. மனைவி என்ன செய்வா? சில வீட்டில் பயங்கரமாக வேஷம் போடுவா. அல்லேலூயா. பயங்கரமாக வேஷம் போடுவா. அது யாருக்கு தெரியும்? புருஷனுக்கு தெரியும். புருஷன் என்ன நினைப்பான்? கள்ளி என்ன மாதிரி வேஷம் போடுதா, இப்படி ஒரு வேஷம் நான் சினிமாவில் கூட பார்த்தது இல்லையா? அல்லேலூயா. இப்படி ஒரு வேஷம் போடுதே நல்லவா போல, உண்மை உள்ளவா போலன்னு யார் நினைப்பா? புருஷன் நினைப்பான். சில குடும்பங்களில் தகப்பனும் தாயும் போடுகிற வேஷத்தை யார் பார்ப்பாங்க? பிள்ளைகள் பார்க்கும். என்ன அருமையான வேஷம் எங்கள் அம்மா போடுதா, என்ன அருமையான வேஷத்தை எங்கள் ஐயா போடுதாரு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை போல பிள்ளைகள் போடுகிற வேஷத்தை யார் பார்ப்பா? தகப்பனும் தாயும் பார்ப்பார்கள். வெளியே தெரியாது. நீங்கள் போடுகிற வேஷம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். நீ ஒரு பொய்காரன், நீ ஒரு பொய்காரி, நீங்கள் பொய்காரர்கள், மாய்மாலமானவர்கள், வேஷம் தரிப்பவர்கள் என்பது உங்கள் உடன் இருப்பவர்களுக்கு கட்டாயம் தெரியும். அது அநேகரை இடரல் பண்ணும். அல்லேலூயா. அதனால தான் அநேக மனைவி இடத்துல கணவன் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. கணவனிடத்தில் மனைவி பேச முடியாது. தாய் தகப்பன் பிள்ளைகளிடத்தில் பேச முடியாது. பிள்ளைகள் தாய் தகப்பன்கிட்ட பேச முடியாது. அறிந்த நண்பர்களிடத்தில் பேச முடியாது. ஏன் பேச முடியல? இவர்கள் எல்லாம் வேஷம் போடுகிற வேஷதாரிகள். அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிறது. தேவன் அதை இகழுவார். சீக்கிரம் என்ன செய்வாய்? விழுந்து போவாய், பாழாய் போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எதுக்குங்க வேஷம் போடணும்? எதுக்கு வேஷம் போடணும்? இந்த உலகத்தில் வேஷம் போடுகிற ஒரு பெரிய பிராணி எது சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் சொல்லுங்க. பச்சோந்தி. அல்லேலூயா. உலகத்தில் வேஷத்தில் சிறந்த ஒரு பிராணி எது? பச்சோந்தி. அல்லேலூயா. இந்த பச்சோந்தி எப்படி வேஷம் போடுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். மரத்துக்கு தக்கபடி, இடத்துக்கு தக்கபடி, இலைக்கு தக்கபடின்னு செய்யுமா? நிறத்தை
மாற்றிக்கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. பச்சையா இருக்கிற இடத்துல பச்சையாய் மாற்றிக்கொள்ளும். சாம்பலாய் இருக்கக்கூடிய இடத்துல சாம்பலாய் மாற்றிக்கொள்ளும். மண்ணாக இருக்கக்கூடிய இடத்துல மண்ணு கலருக்கு மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் அதனுடைய சிறப்பு அல்ல. ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து 10 கலர் அப்படி தனித்தனியாக அப்படி நீங்கள் அடித்து அந்த பச்சோந்தியை தூக்கி அந்த பேப்பரில் விட்டிங்கன்னா அதனுடைய தலையிலிருந்து வால் வரைக்கும் அந்த 10 கலர் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி தன்னுடைய கலர் என்ன செஞ்சுக்கிடுமா, மாற்றிக்கொள்ளும். அவ்வளவு திறமை உள்ளது. தேவன் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் எங்களுக்கு தந்திருக்காருன்னு நினைக்காங்க. அல்லேலூயா. தேவன் அந்த விலங்குக்கு அந்த பிராணிக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? 3 நோக்கம் இருக்குது. ஒன்று, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, எதிரியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள. இன்னொன்று, பிராணிகளை பிடிப்பதற்கு, உணவுகளுக்காக, தன் தேவைக்காக, சில பூச்சிகளை பிடிப்பதற்காக என்ன செய்தான் சொல்லுங்க, நிறத்தை மாற்றி வேஷம் போடுகிறது. அல்லேலூயா. இன்னொன்று, தன்னை மறைப்பதற்காக வேஷம் போடுகிறதான். அல்லேலூயா. தன்னை காப்பாற்ற, தன் உணவை பிடிக்க, தன்னை மறைத்து கொள்ள. அல்லேலூயா. இவ்வளோ அழகா இந்த பச்சோந்தி வேஷம் போடுது பாருங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த பச்சோந்தியை விட டிகிரி முடித்தவர்கள் யாரு? மனிதர்கள். அல்லேலூயா. அந்த மனிதர்களை விட டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி முடித்தவர்கள் யாரு? விசுவாசிகளும் தேவ மனிதர்கள் தான். அல்லேலூயா. கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் இந்த வருஷத்துல கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஷயமே அது. அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நான் இவங்க வேஷம் போடுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். அதை நான் சொல்லது செய்யலை, விரும்பலை. ஏன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மனம் திரும்பவே மாட்டாங்க. அல்லேலூயா. தேவ ஜனங்களாக இருந்து துன்மார்க்கனா மாறின இவங்க யாரு? மனம் திரும்பவே மாட்டாங்க, வேஷம் போடுவாங்க. சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால் சொல்லாமல் நாம் என்ன செஞ்சுக்கணும், நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வீணாக போய் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணுவதை விட நாம் என்ன செஞ்சிடணும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வேளை நீங்கள் வேஷம் போடுகிற தேவஜனங்களாக, தேவ மனிதர்களாக இருந்தால், நான் அப்படி இருந்தால் நான் எங்கே நிற்கிறேன்? சறுக்கலான இடத்துல இருந்து விழுந்து போகும்படியான இடத்துக்கு வந்து விட்டேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த மிருகத்தை போல உணவுக்காக, உங்கள் தவறுகளை மறைக்க, சத்துருக்களிலிருந்து எதிரிகளிலிருந்து நீங்கள் உங்களை தப்புவிப்பதற்காக பலவிதமான உண்மைக்கு புறம்பாக பொய்யான முகங்களை காட்டி வேஷம் விடுகிற தேவ ஜனங்களாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பிடுங்க. அல்லேலூயா. வேஷம் மோசமான ஒரு சுவாபம். அல்லேலூயா. தேவன் இகழுகிற ஒரு சுவாபம். மனிதனுக்கு தெரியாது, தெரிஞ்ச பிறகு என்ன செய்வான், காரி துப்புவான். அவர் எல்லாம் சொல்லுங்க, கெட்டவன் நல்லவனா தெரிகிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு நல்லவன் கெட்டவனா வெளியே முகத்தில் கிழிக்கப்படும் பொழுது, ஒரு நல்ல விசுவாசி கெட்டவளா முகத்தில் கிழிக்கப்படும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, சங்கடப்படுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சங்கடம் தான் படுவோம். அல்லேலூயா. சந்தோஷப்பட மாட்டோம். ஏதும் சொல்லுகிறது, தேவன் இந்த வேஷத்தையெல்லாம் என்ன செய்வார், இகழுவார். சரி, நீங்கள் வேஷம் போடுகிற தேவ ஜனங்களாக இருக்கிறீங்களா? ஏதாவது அப்பப்போ இந்த பச்சோந்தியை போல் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த கலருக்கு தகுந்த மாதிரி, இந்த கலருக்கு தகுந்த மாதிரி, இந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு விளங்கும்படி சொல்லட்டா, உன் பொண்டாடிக்கு தக்கப்படி, உன் புருஷனுக்கு தக்கப்படி, உன் அப்பாவுக்கு தக்கப்படி, உன் அம்மாவுக்கு தக்கப்படி, உன் பிள்ளைக்கு தக்கப்படி, உன் மகனுக்கு தக்கப்படி, உன் மகளுக்கு தக்கப்படி, உன் அண்ணனுக்கு தக்கப்படி, உன் தம்பிக்கு தக்கப்படி. அல்லேலூயா. சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தக்கப்படி, தேவ மனிதனுக்கு தக்கப்படி வேஷம் போடுறீங்களா? மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீங்கள் எழும்பி வரவே முடியாது, அழிந்து போவீர்கள். ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன வரும், அழிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் எச்சரிக்கிறது, தேவனுடைய வார்த்தை எப்படி எச்சரிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் சரி, நம்மை மறைத்து கொள்ளவும் சரி,
நம்முடைய தேவைகளுக்காகவும் சரி, யாரிடத்திலும் எதற்காகவும் என்ன செய்யாதீங்க, வேஷம் போடாதீங்க. நீ போடுகிற வேஷத்தை உன் மனைவி கவனித்து கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. மனைவியாகிய நீங்கள் போடுகிற வேஷத்தை உங்கள் கணவன்மார்கள் கவனித்து கொண்டே இருப்பார்கள். தகப்பனும் தாயுமாக இருந்து கொண்டு நீங்கள் போடுகிற வேஷத்தை உங்கள் மகன்கள் மகள்கள் கவனித்து கொண்டே இருப்பார்கள். பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் போடுகிற வேஷத்தை உங்கள் தகப்பனும் தாயும் கவனித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. நெருக்கமானவர்கள் அதை கவனித்து கொண்டே இருப்பார்கள். நாளைக்கு அவங்க போடுகிற வேஷத்தை நீ சொல்ல முடியாது, நீ போடுகிற வேஷத்தை அவன் சுட்டி காட்ட முடியாது. அல்லேலூயா. இதுதான் நடக்கும். அல்லேலூயா. பார்க்கலாம், நீ அவனுடைய வேஷத்தை அவளுடைய வேஷத்தை சுட்டி காட்ட முடியாத வரைக்கும் கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு எல்லாரும் இருப்பா. அல்லேலூயா. எதிர்த்து வரும்பொழுது தான், ஒன்றை தெரியாதா, உங்களை தெரியாதா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்போ தான் என்ன செய்யும், எல்லாம் வெடிச்சு வெளியே வரும். அல்லேலூயா. ஆகவே வேஷம் போடுறத என்ன செஞ்சிருங்க, இந்த வருஷத்தோடு நிறுத்திடுங்க. அல்லேலூயா. பொய் முகங்களை என்ன செய்யாதீங்க, காட்டாதீங்க. உள்ள பகையை வச்சுக்கிட்டு ஈன்னு பல்லன்னு செய்யாதீங்க, இழிக்காதீங்க. உள்ள பெருமையை வச்சுக்கிட்டு கூழ கும்பிடு என்ன செய்யாதீங்க, தாழ்ந்த மனம் தாழ்மை உள்ள போல என்ன செய்யாதீங்க, நடிக்காதீங்க. உள்ள பூரா என்ன சொல்கிறது, மாய்மாலத்தை வச்சுக்கிட்டு வெளியே உண்மை உள்ள போல என்ன செய்யாதீங்க, நடிக்காதீங்க. உள்ள பூரா பலவிதமான கச்சடாவை வச்சுக்கிட்டு வெளியே பாசத்தில் நிறைந்தவர்களைப் போல பரிவில் நிறைந்தவர்களைப் போல என்ன செய்யாதீங்க, நடிக்காதீங்க. அல்லேலூயா. இன்னையோடு இந்த வருஷத்தின் கடைசி நாளில் இன்னையோடு என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அல்லேலூயா. பார்க்கலாம், இதெல்லாம் நீ செஞ்சிட்டு இருந்தான்னா வேதம் சொல்லுகிறது ஒரே நிமிஷத்தில் என்ன செஞ்சிருவேன், பாழாய் போய் விடுவாய். அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் டைம் கொடுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நெருக்கடி, ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பு, எதையாவது ஒன்றை கொடுத்து தேவன் பக்குவப்படுத்துவார். சிலருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இருக்காது, ஒரே அடியாக போயிடும். அல்லேலூயா. முழுசாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம், சத்தமாக ஒரு அழிவு சொல்லுங்க. நாங்கள் வேதம் சொல்லுகிறது வேஷத்தையெல்லாம் தேவன் இகழ்வார். அல்லேலூயா. வேதத்தில் சவுலுங்கிற ஒரு பெரிய ராஜா, அல்லேலூயா, அவன் ஒரு தடவை வேஷம் போட்டான். வேஷம் போட்டான்னா யாருக்கிட்ட போட்டான் தெரியுமா, ஒரு குறி சொல்லுகிறவர்கிட்ட போய் போட்டாங்க. அல்லேலூயா. இவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவனால உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன். இவன் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால பல போராட்டங்கள் அவனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அவன் இருதயம் எப்படி இருந்துச்சான், தத்தளித்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த பிரச்சனைக்குள்ள கடந்து தத்தளிக்க. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேருடைய இருதயம் எந்த காரணங்களினாலும் தத்தளிக்கிறது என்பது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் இப்படி செஞ்சிட்டானே, இவன் இப்படி செஞ்சிட்டானே, இவன் என்னை கூப்பிடலையே, அவன் என்னை கூப்பிடலையே, இவன் ஏமாற்றிட்டானே, அவன் வந்துட்டானே, அவன் போயிட்டானே, இப்படி பல விஷயங்கள் இருந்தேன்னு செஞ்சுட்டு இருக்கோம், தத்தளித்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. இந்த தத்தளிப்பில் தான் என்ன வந்துடும், வேஷம் போடக்கூடிய மனநிலை வந்துடும். அல்லேலூயா. சவுலை பாருங்க, தத்தளிக்கிறான், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அல்லேலூயா. தத்தளிச்ச உடனே தேவ மனிதனை விட்டுட்டு பிசாசினாலே குறி சொல்லுகிற ஒரு குறிகாரியை தேடி போயிட்டாங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அதே தேசத்தில் எந்த குறிகாரனும் குறிகாரியும் இந்த ஊரில் நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாதுன்னு சட்டம் போட்டு அத்தனை வரையும் தொலைச்சவன் யார், சவுல். எதை தொலைச்சானோ அதே தேடி என்ன செய்கிறான், போகிறான். எப்படி போகிறான், வேஷம் போட்டு போகிறான். அல்லேலூயா. ராஜாவாக இருந்தாலும் கூஜா மாதிரி போகிறான். அல்லேலூயா. ராஜாவாக இருந்தாலும் சாதாரண மனுஷன் மாதிரி போகிறான். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேரை பாருங்கள், ராஜா மாதிரி இருப்பாங்க, ஆனால் எப்படி இருப்பாங்க, கூஜா மாதிரி தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ராணி மாதிரி இருப்பாங்க, ஆனால் எப்படி இருப்பாங்க, கூனி மாதிரி தான் இருப்பாங்க. வேறு சொல்லுங்க பார்க்கலாம், இப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஏன், தேவனுடைய வார்த்தை விட்டு பின்வாங்கி விலகி போனதுனால அடுத்த கட்ட முன்னேற்றம் எங்கே தெரியுமா, வேஷம் போடுவது. அல்லேலூயா. வேஷம் போடுவது. ஆண்டவர் அதை இகழ்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தத்தளிக்கிற அந்த இடத்துலேருந்து வெளியே வருவதற்காக யாரையாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மாமனாரை பிடிக்காம, மாமியாரை பிடிக்காம, சிலவன் நண்பர்களை பிடிக்காம, பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்காம, பக்கத்து வீட்டுக்காரியை பிடிக்காம, பாஸ்டரை பிடிக்காம, விசுவாசிகளை பிடிக்காம, எவனையோ எவ்வளையாவது பிடிச்சி நம்ம இந்த தத்தளிப்பிலிருந்து வெளியே வந்து விட வேண்டும் நினைக்கிறான். யாரு, தேவஜனமாக இருந்து துன்மார்க்கனாக மாறின தேவஜனங்கள். அல்லேலூயா. கடைசியில் எங்கே போயிருந்தான், அழிவுக்கு போய் விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சவுளுடைய நிலைமையை பாருங்கள்,
எவ்வளோ மோசமான ஒரு நிலைமை. அல்லேலூயா. சிந்திக்கணும். அதே போல் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு யூதாசோடு பயணம் செய்யும் பொழுதெல்லாம் சொன்னார், யூதாசே, நீ நல்லவனை போல என்ன செய்யாத, என் கூட இருக்காத. அல்லேலூயா. நீ ரொம்ப நல்லவனை போல என்ன செய்த, என் கூட இருக்கப்பா. பாசத்தில் என்ன செய்கிற, அப்பப்போ கிஸ் பண்ணிக்கிடுத. அல்லேலூயா. முத்தம் போட்டுக்கிடுத, கையை குலுக்கிக்கிடுத, சிரிச்சுக்கிடுத, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு என் கூட எப்படி இருக்க, வேஷம் போட்டுட்டு இருக்கப்பா யூதாசு. அருமையான சகோதரனே சகோதரியே, இப்படி வேஷம் போடக்கூடிய அனுபவம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. வேஷம் போட்டுட்டு இருக்கப்பான்னு ஆண்டவன் என்ன செஞ்சார், எச்சரித்தார். வேஷத்தை என்ன செய்யலை, மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆபத்தான முடிவுக்கு போயிட்டான். அல்லேலூயா. அதே போல் பாருங்க, எலிசா கிட்ட ஒருத்தன் வேலை பார்த்தான். அவன் பேர் என்ன பேர், கேயாசு. அவன் எல்லா துன்மார்க்கமான வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு நல்ல பிள்ளை போல ஊழியக்காரனுக்கு முன்னால் வந்து உட்காந்துருந்தான். நின்னான்னு வேறு சொல்லுது. அல்லேலூயா. வேண்டாத வேலையை பூரா செஞ்சுட்டு நல்ல பிள்ளை போல என்ன செஞ்சான், ஊழியக்காரன் முன்னால் வந்து உட்காந்துருக்கான். அவர் அழிச்சுங்க பார்க்கலாம். சில பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா, வீட்டில் பண்ணாத சேட்டையெல்லாம் பண்ணும், பாம்போல ஒன்றுமே தெரியாத ஒரு பிள்ளை போல வந்து உட்காந்துருக்கும். அல்லேலூயா. சில புருஷன் எல்லா சேட்டையும் பண்ணுவோம், மனைவிக்கிட்ட ரொம்ப நல்ல பிள்ளை போல வந்து உட்காந்துருப்பான். அல்லேலூயா. மனைவிமாரும் அப்படி தான், ஊரில் உள்ள அவ்வளோ சேட்டையும் பண்ணிட்டு புருஷன்கிட்ட நல்ல பிள்ளை போல உட்காந்துருப்பான். அல்லேலூயா. இப்படி நிறைய பேர் இருக்கிறது போல இந்த கேயாசு நல்ல சேட்டைகளையும் ஆண்டுக்கு பிரியமில்லாதையும் செஞ்சுட்டு ஊழியக்காரன் முன்னால் வந்து பாம்போல நினைச்சான், நிற்கிறான். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு தெரியாது நினச்சி நிற்கிறான். அல்லேலூயா. இது வேஷமா ஒரிஜினலாக சொல்லுங்க பார்க்கலாம், வேஷம். அல்லேலூயா. அவனுக்கு கிடைத்த பரிசு என்னதுங்க, குஷ்டரோகம். ஒருத்தன் தூக்கு மேடைக்கு போயிட்டான். அல்லேலூயா. பிரசங்க மேடைக்கு போகக்கூடியவன் எங்கே போயிட்டான், தூக்கு மேடைக்கு போயிட்டான். ஒருத்தன் உடம்புல என்ன வந்துட்டு, குஷ்டம். அவனுக்கு மட்டுமா வந்தது, அந்த சந்ததி அந்த குடும்பத்துக்கே பிடிச்சிட்டு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இவன் செஞ்ச பாவம், இவ செஞ்ச பாவம் குடும்பத்தை என்ன செய்யுது, பிடிக்குது. அல்லேலூயா. 2 பேரும் செய்த பாவம் இல்லை, ஒரு ஆள் செஞ்ச பாவமே பிடிக்கும். இப்போ குடும்பமாக சேர்ந்து பாவம் செய்ய முடியும், எப்படி இருக்கும், மொத்தமாக பிடிச்சிரும். அல்லேலூயா. அவனும் வேஷத்தை மாற்றலை. ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, மாற்ற விரும்பலை. அல்லேலூயா. ஏன்னா அவர் பெரிய ஊழியக்காரனுக்கு உதவியாளன். அல்லேலூயா. அடுத்தாள் யார், அனனியா சப்பராள். ஆண்டவருக்கு கொடுக்கறது போல கொடுக்கறது, எடுக்கிறது போல எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்கறது போல கொடுக்கறது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஏமாத்து பாருங்க. ஸ்பாட்லேயே அவர்கிட்ட ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். ஐயோ ஐயோ சபையில் காணிக்கப்பட்ட 2 பேர் உடனே செத்தாச்சு. எவ்வளோ பரபரப்பாக இருக்கும். ஏமாற்றுதல். இதெல்லாம் ஏன் அவங்க செய்யறாங்க தெரியுமா? நான் வேஷம் போடும் பொழுது என் புருஷனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது. இருக்கலாம், நீ அதில் திறமை உள்ளவளாக இருக்கலாம். நான் வேஷம் போடும் பொழுது எங்கள் அப்பாவும் கண்டுபிடிக்க முடியாது, எங்கள் அம்மையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். நான் வேஷம் போடும் பொழுது என் பிள்ளைகள் யாரும் நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நான் வேஷம் போடுறது விசுவாசிகளுக்கு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. நான் வேஷம் போடுறதை பாஸ்டர் என்ன செஞ்சுக்கிட மாட்டார், கண்டுபிடிச்சிட மாட்டார். நான் அவ்வளோ திறமையானாள். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். இப்படி வேஷம் போடுறாங்க நிறைய பேர். சரி, உங்களை யாருமே கண்டுபிடிக்க முடியாது, உண்மைதான். அந்த அளவுக்கு நீங்கள் திறமைசாலி தான், நான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆனால் யார் முன்னாடி நீங்கள் வேஷம் போடுறீங்க? தேவனுக்கு முன்னாடி. நீங்கள் தேவ ஜனங்களாக இருந்துட்டு வேஷம் போட்டீங்கன்னா, நீங்கள் யார் முன்னால் போட்டாலும், எந்த மனுஷனுக்கு முன்னால் போட்டாலும் உங்கள் வேஷம் யாருக்கு முன்னால் முதல்ல நிற்குது? தேவனுக்கு முன்னால் நிற்குது. அல்லேலூயா. உங்கள் பொய்யான தோற்றம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அனனியா சப்பராள் சபையில் தான் வேஷம் போட்டா. கேஎஸ் ஊழியக்காரனுக்கு முன்னால் வேஷம் போட்டான். யூதாசு மற்ற சீசர்களுக்கு முன்பதாக வேஷம் போட்டான். முடிவே பரிதாபம். விழுந்து போனான், எழும்ப முடியல. இதெல்லாம் தாவீது யோசித்து பார்த்துட்டு, அத்தாடி இப்படியா இருக்க முடிவு அப்படின்னு எங்கே போய் யோசித்தானான்? தேவ சமூகத்தில் போய் யோசித்தானான். வாசிங்க பார்க்கலாம், ஒரு வசனத்தை வாசிங்க. இப்படிலாம் வேஷம் போடுறானே, வேஷம் போடுகிறாளே, இவங்களெல்லாம் என்னாண்டவரே முடிவு அப்படின்னு அவன் என்ன செஞ்சானா? வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம், இன்றைக்கி நம்ம அதை சொல்லி முடிப்போம். 73ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வேகமாக வாசிங்க.
நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் என் கைகளை கழுவுகிறேன். நான் குற்றமே இல்லாமல் இருக்கிறேன். வேஷம் போடுறவளும் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளன்னு யார் நினைக்கா? தாவீது நினச்சி அப்படியே நிற்கான். போவா போண்டமா. அல்லேலூயா. சத்தமாக அவர் அலைய சொல்லுங்க. இந்த ஆண்டவரை விட்டு போகவா போகண்டமான்னு தாவீது யோசிக்கிறான். ஒரு கூட்ட ஜனம் டாட்டா டாட்டா டாட்டா, உமக்கு ஒரு டாட்டா, சபைக்கு ஒரு டாட்டான்னு செஞ்சுட்டு இருக்கு. போய்கிட்டு இருக்கு துன்மார்க்கமான பாதையில். தாவீது நிற்கான். என்ன செய்ய? அவனும் தடுமாடுகிறானாங்க. அல்லேலூயா. நான் குற்றம் இல்லாமல் இருக்கேன், டெய்லி தண்டிக்கப்படுகிறேன், அடிக்கப்படுகிறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு யோசிக்கான். மனுஷன் தானே, யோசனை வருது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன். டெய்லி தண்டிக்கப்படுறேன்ப்பா. குற்றமும் கிடையாது, குறைவும் கிடையாது. ஆனால் குற்றம் செஞ்சுக்கிட்டு அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களே எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களே. இப்படி ஒரு யோசனை எல்லாருக்கும் வரும். அல்லேலூயா. அதைத்தான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கு மறைக்காம. அப்போ இப்படி யோசிக்கிட்டே இருக்கான். ஒரு கூட்டம் டாட்டா காட்டிட்டு செஞ்சுட்டு இருக்கு, போய்கிட்டும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் போகவும் போகுது. வரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறேன், நான் டெய்லி தண்டிக்கப்படுறேன், எனக்கு குற்றம் இல்லை, நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கே ஆண்டவரே எப்படின்னு கேட்குறேன். அல்லேலூயா. இதுக்கு விடை கிடைக்குமா? நீங்கள் விடையை போய் தேடினீங்கன்னா, வாப்பா நீ ஜெபம் பண்ணி என்னப்பா கண்ட? நீ அந்த சபைக்கு போய் என்னத்தப்பா கண்ட? நீ அங்கே போய் பாட்டு பாடி என்னத்தை கண்ட? நீ அங்கே காணிக்க கொடுத்து என்னத்தை சேண்ட? நீ ஏன் சபைக்கு வா, அல்லது அந்த சபைக்கு போ, அல்லது சபையை விட்டு வெளியே வா, நல்ல ஜாலியாக வாழும் இப்படின்னு உலகத்தானே செய்வான், சொல்லுவான். சொல்லக்கூடிய யாருன்னா துன்மார்க்கனா மாறின தேவஜனம். அல்லேலூயா. இதை சொல்லுவான். அதனால் இவன் எங்கே போய் கேட்கல புண்ணியத்துக்கு? ஒரு விசுவாசிக்கிட்டையும் ஒரு ஊழியக்காரன்ட்டு போய் கேட்கல. எங்கே போயிட்டான்? நேராக அடுத்த வருஷம் வாசிங்க பார்க்கலாம். 73ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இதை அறிந்து கொள்ளும்படி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணருமளவும் என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. இதை அறியும்படி நான் எங்கே போயிட்டேன்? தேவஸ்தலத்துக்கு வந்துட்டான், சபைக்கு வந்துட்டான், தேவ சமூகத்துக்கு வந்துட்டான். அங்கே தான் ஒரிஜினலான விட கிடைக்கும். அல்லேலூயா. வேஷம் போடுகிறவனுக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும்? உமக்கு அறிவில்லை, நீர் கவனிப்பதில்லை என்று நடந்து கொள்கிறவர்களுக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும்? தன் ஆஸ்தியை மாத்திரம் பெருக பண்ணி தேவனுடைய கிருபையில பெருக வாஞ்சை இல்லாமல் சுகமாய் வாழுகிற சுகஜீவம் செய்கிற இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜெபத்தில் குறைந்து, ஆராதனைகளிலே குறைந்து, சபையிலே ஐக்கியங்களிலே குறைந்து போய் பின்வாங்கி சோரம் போன இவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? வேஷம் போடுகிற இவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே அப்படின்னு இப்போ கேட்குறான். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறார். என்ன பதில்? அந்த பதிலை தான் சொல்லுகிறான். அவர்கள் சறுக்கலான இடங்களில் நிற்கிறார்கள், இன்னும் ஒரு சில நிமிடங்களில் என்ன செய்வார்கள்? விழுந்து போய்விடுவார்கள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. யாருக்கிட்டையுமே கேட்கக்கூடாது, தேவ சமூகத்தில் கேட்கணும். அல்லேலூயா. சவுல் எங்கே போயிட்டான்? குறிகாரிக்கிட்ட போயிட்டான். அல்லேலூயா. தத்தளிப்பு வந்தவொடனே எவன் காலியாது, எவன் கையாவது பிடிச்சி ஏறிடலான்னு போயிட்டான். அவர் அழிச்சுங்க பார்க்கலாம். கடைசியில் பெரும் தோல்வி அவனுக்கு. அல்லேலூயா. அடுத்தல ஒரு ஆளை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். இன்னொரு ஆளை குறித்து ஒரு வசனம் வாசிப்போம். ஒரு வேத வசனத்தில் வேஷம் போட்ட ஒரு ஆளை வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தும் 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் இருந்தான். ஒரு ராஜா, அவன் மகன் வியாதியில திடீர்னால விழுந்துட்டான். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது யெரொபெயாம் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ எழுந்து யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி, நீ யெரொபெயாமின் மனைவி என்னுடைய மனைவி என்று ஒருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது என்று அறிவித்து வேஷம் மாறி ஒரு வேஷத்தை போட்டு சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று சொன்ன ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறான்னு சொல்றான். அல்லேலூயா. யெரொபெயாமுடைய மகன் என்ன செஞ்சிட்டான்? வியாதியில் விழுந்துட்டான். வியாதி வந்துட்டு. அல்லேலூயா. மருந்தில் சுகம் கிடைக்கல, பிரச்சனைக்கு வழி இல்லை. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. யோசிக்கிறான், இதுக்கு என்ன தீர்வு? மனுஷனால தீர்வு இல்லைன்னா கடைசியில் யார தீர்வு? தேவன் தான் தீர்வு. இதை முதலே நீ தேவன்கிட்ட வந்துட்டான, நீ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மூஞ்சடைக்கு ஆண்டவர் கொடுத்த உடனே எங்கே வருவான்? நிறைய பேர்
தேவனை தேடி வருவான், நிறைய பேர் தேவனை தேடி வருவா. அல்லேலூயா. நிறைய பேரை நம்ம பார்த்தாச்சு. இவன் பாருங்க, இந்த ராஜா தேவனை விட்டு தூரமாக போயாச்சு, தேவனுடைய ஊழியக்காரனை விட்டு தூரமாக போயாச்சு, சபை கூடி வரலாம் தூரமாக போயாச்சு. அவர் பாட்டு ராஜாவானவன ராஜ வாழ்க்கை தான், ராணி வாழ்க்கை தான். அழைச்சுங்க பார்க்கலாம். போவதுக்கே வெக்கமாக இருக்கு. அல்லேலூயா. சத்தமாக அழைச்சுங்க. சபைக்கு போய் அந்த ஊழியக்காரன் முகத்தில் முழிக்கிறதுக்கு எப்படிங்க இருக்கு? வெக்கமாக இருக்கு. அல்லேலூயா. வெக்கமாக இருக்குன்னா அவன் பண்ண சேட்டை அப்படி. அல்லேலூயா. அதெல்லாம் சொன்னால் நேரம் போயிடும். ஒரு அழைச்சுங்க பார்க்கலாம். ஆனாலும் இவர் பொண்டாட்டி அனுப்பிவிடு, நீ போய் ஜோமினிட்டு என் மகனுக்கு இப்படி வியாதியாக இருக்குது, ஒரு ஜோமின்ட்டு வந்துடு, அவன் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவான், நம்ம பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும், சுகம் கிடச்சிரும் அப்படின்ட்டு ஊழியக்காரனை ஏமாத்ததுக்கு தன் பொண்டாட்டிக்கு ஆலோசனை கொடுத்து, நீ நல்லவள போலன்னு செஞ்சுக்கோ, வேஷம் போடு, அமைதியாக எரி, பேசக்கூடாது, அன்பா பேசு, நீ ஒரு பழம் போல பேசு. ஒரு அலுவலகம் பார்க்கலாம். சில மனைவி புருஷன் சொல்லுவா, எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அன்பாக பேசணுங்க, எங்கள் அம்மாட்ட அன்பாக பேசணும், எங்கள் அப்பாட்ட அன்பாக பேசணுங்க. அதுபோல் மனைவிட்ட புருஷன் சொல்லுவான், எங்கள் வீட்டுக்கு வந்து அன்பாக பேசணும், நீ அன்பாக பேசணும். அல்லேலூயா. இப்படி சொல்லி அனுப்புகிறது போல இவன் அனுப்புகிறான். யார்கிட்ட? தேவ மனுஷன்ட்டு அனுப்புகிறான். அல்லேலூயா. அவனுக்கு யாருக்குனவே கண்ணு தெரியாது, பார்வை தெரியாது. அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அவன் கண் பார்வை இல்லை, அவன் பலவீனப்பட்டவன், அவனுக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது என்று சொல்லி ஊழியக்காரனை ஏமாத்துறோன்னு எண்ணத்தில் சபைக்கு அனுப்பிட்டான். அல்லேலூயா. சபையில் யார் இருக்கா? சத்தமாக சொல்லுங்க. தேவன் இருக்கிறார் என்கிற அறிவில்லாமல் அனுப்பிட்டான். அல்லேலூயா. கடைசி ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு, ஒரு பையன் அவனை ஏமாத்த வாரான். அல்லேலூயா. அவன் பொண்டாட்டி வேஷம் போட்டுட்டு வாரா, நீ அவனை என்ன செஞ்சிரு, சாபம் போட்டு அனுப்பிட்டான். அல்லேலூயா. என் புள்ள பிழைக்குமா பிழைக்காதா, என் பிள்ளைக்கு வியாதி சுகமாகுமா சுகமாகாதா, என் புருஷனுக்கு வியாதி சுகமாகுமா சுகமாகாதா, என் பொண்டாட்டியுடைய பிரச்சனை தீருமா தீராதா, என் குடும்பத்தினுடைய பிரச்சனைமா தீருமா தீராதுன்னு நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வான்னு சொல்லி நீங்கள் நிறைய விசுவாசிகள் கணவனை மனைவியை பிள்ளையை தனித்தனி அனுப்புவது போல இந்த எரேபியா மனைவியை அங்கே அனுப்புகிறான். அல்லேலூயா. அவன் சொல்றாரு, வேஷம் போட்டு வார ஒருத்தி, உனக்கு தான் கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு நல்லா தெரியும். அல்லேலூயா. சொல்லி அனுப்பு. உன் புள்ள சுகமானு நினச்சிட்டு வார, உன் பிள்ளை என்ன செஞ்சிடும், செத்து போகும்னு சொல்லி அனுப்புகிறான். அல்லேலூயா. அவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, வேஷம் போடுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கை அழிந்து போய் பாழாய் போயிடும். ஒருவேளை இன்றைக்கு அந்த நிலைமை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். தேவன் இந்த வருஷத்தில் இந்த கடைசி நாள் வரை உனக்கு தவணை கொடுத்துருக்கிறார். சகோதரனே சகோதரியே, கணவனாக மனைவியாக தகப்பனாக தாயாக மகனாக மகளாக தேவனுடைய விசுவாசியாக தேவனுடைய ஊழியர் செய்கிற ஊழியக்காரனாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உனக்கு இந்த கடைசி நாள் ஒரு தவணையாக இருக்கலாம், கிருபையாக இருக்கலாம். நீ எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம், துன்மார்க்கனை பார்த்து நானும் என் குடும்பமும் பின்வாங்க மாட்டோம். துன்மார்க்கனை பார்த்து எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தேவனுடைய சபையில் தேவ ஜனங்களுக்கு முன்பதாக என் குடும்பத்துக்கு முன்பதாக நான் வேஷம் போடவே மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் வேஷம் போட மாட்டேன். தேவன் அதை கிழிக்கும் பொழுது அசிங்கமாக அவலட்சணமாக அநேகர் உன்னை பார்த்து முகம் சுளிக்கக்கூடிய வெட்கப்படுகிற ஒரு நிலையாக அது மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ எழும்பவே முடியாது, எழும்பவே முடியாது. நீ மறுபடியும் எழும்ப வேண்டுமானால், நீ விழுந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் உன் வேஷத்தை என்ன செஞ்சிக்கோ, இன்னையோட மாற்றிக்கோ. அல்லேலூயா. சாலமோன் சொல்லுகிறார், இந்த உலகமே ஒரு மாயை. அல்லேலூயா. இந்த உலகமே ஒரு வேஷம் போட்டிருக்கிறது. இந்த உலகம் உன்னை கவர்ந்து இழுக்க முடியாத பல வேஷங்களை போட்டிருக்கிறது. இந்த உலகத்தை பார்த்து உலகத்தானை பார்த்து நீ ஓடாத. நீ உலகத்தான் அல்ல, நாம் உலகத்தாரும் அல்ல. அல்லேலூயா. அப்படி உன்னை மாற்றிக்கொண்டால், ஒருவேளை சறுக்கலான இடத்துல வந்திருக்கிற நீ, வந்து கொண்டிருக்கிற நீ, விழுந்து போன நீ, மறுபடியும் எளிமை இருக்க தேவன் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? கரங்களை தட்டி எத்தனை மையப்படுத்தி பார்க்கலாம். எல்லாரும் எளிமை இருப்போம், தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, தேவ ஜனமாக இருந்த நான், தேவனுடைய பிள்ளையாக இருந்த நான் இன்று துன்மார்க்கமான ஒரு மனிதனாக மனுஷியாக மாறியிருக்கிறேன். அதற்கு அடையாளம்
நீர் என்னை கவனிப்பதில்லை, உமக்கு இதெல்லாம் தெரியாது என்று என் வீட்டிலே, என் தொழிற்சானத்திலே, என் வேலை செய்கிற இடத்திலே, என் குடும்பத்திற்குள்ளே நான் நடந்து கொள்ளுகிற தவறான செயல்பாடுகள், என் இதயத்திற்குள்ளே உம்மை பிரியப்படுத்துவதை விட உம்முடைய கிருபையிலே, சத்தியத்திலே, உம்முடைய வார்த்தையிலே, ஜெபத்திலே நான் பெருகுவதை விட சுகஜீவியத்திலே நான் பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே. இதனால் என் வாழ்க்கை உம்மை விட்டு தூரமாக போய்விட்டது. சபை கூடுதலிலே பின்வாங்கி விட்டேன். வீட்டு குடும்ப ஜெபங்களிலே குறைவுபட்டு விட்டேன். வேதம் வாசிப்பதிலே குறைவுபட்டு விட்டேன். நான் தனியாக ஜெபிப்பதிலே குறைவுபட்டு விட்டேன். குடும்பமாக உம்முடைய ஆலயங்களிலே, கூடுகையிலே கலந்து கொள்வதிலே, சபை கூடுதலிலே நான் பின்தங்கி விட்டேன் ஆண்டவரே. இப்பொழுது நல்ல விசுவாசியை போல, நல்ல தேவ மனிதனை போல நான் வேஷம் போடுகிறேன் ஆண்டவரே. இந்த வேஷம் என்னை மறைப்பதற்கும், என்னை காப்பாற்றுவதற்கும், என் தேவைகளை நான் சம்பாதிப்பதற்கும் இந்த உலகத்தாரை, குடும்பத்தாரை நான் ஏமாற்றலாம். உன்னதமான தேவனாகிய உம்மை நான் ஏமாற்ற முடியாது ஆண்டவரே. நீரோ அந்த வேஷத்தை இகழுவீர், அந்த வேஷத்தை கிழிப்பீர். வெட்கப்பட்டவர்களாக நாங்கள் நிற்க வேண்டியிருக்கோம் ஆண்டவரே. இந்த தப்பான இடங்களிலே நான் விழுந்து கிடக்கிறேன், என்னை தூக்கி எடும் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே அர்ப்பணிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சகோதரனே, மாயான இந்த உலகத்தாரையும் நம்பி, இந்த உலகத்தையும் நம்பி உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாழ்படுத்தி இருக்கிறாய். ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரழித்து விட்டாய். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்கி போய்விட்டாய். ஆண்டவரோடு உள்ள உறவாகி நெருங்க வேண்டிய இந்த ஆன்மீக வாழ்க்கையில விழுந்து போய் கிடக்கிறாய். வருஷத்தின் கடைசி நாளில் நிற்கிற நீயும் உன் குடும்பமும் தேவனுக்கு முன்பதாக உன்னை அர்ப்பணி. நீ படுகிற வேதனைகள், நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற பலவிதமான அவமானங்கள், சண்டைகள், சமாதானக்கேடுகள் எல்லாம் உன் வாழ்க்கை விட்டு மாறிடும். நீ வேஷம் போடுகிறதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு. மனிதன் இகழுகிறானோ இகழவில்லையோ, சகோதரனே, சகோதரியே, விசுவாசியே, தேவனுடைய ஊழியக்காரனே, உன் வேஷத்தை தேவன் பார்த்து இகழுவார். உன்னை அசிங்கப்படுத்துவார், உன்னை அவமானப்படுத்துவார், உன்னை வெட்கப்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய யூதாஸ் பாசமுள்ளவனை போல வேஷம் போட்டான். அனனியா, சப்ராள் தேவனுக்கு உண்மையாக கொடுப்பது போல வேஷம் போட்டார்கள். யெரொபெயாம் மனைவியும் நல்ல ஒரு விசுவாசியை போல, தேவனுக்கு பயந்தவர்களை போல, தேவனுடைய மனிதனிடத்தில் வந்து ஜெபிக்க வருவது போல, ஒரு ஆவிக்குரிய மனநிலையோடு வருவது போல அவர்கள் வேஷம் போட்டார்கள். 3 பேருடைய நிலைமையும் பரிதாபமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டுடைய ஊழியக்காரனாக அடியேனும் அதை விரும்புகிறேன். இந்த உலகம் வேண்டாம், உலகத்தான் வேண்டாம். துன்மார்க்கனை பார்க்காத, அந்த வாழ்க்கையில பொறாமப்படாத, தவறான வாழ்க்கையில வீம்பு பிடிக்காத. உன் வாழ்க்கையில இருக்கிற கேள்விகளுக்கு தேவனே உனக்கு நல்ல பதில் தருவார், நல்ல விடை தருவார். எனக்கு ஏன் இது வந்தது? என் மனைவிக்கு ஏன் இது வந்தது? என் கணவனுக்கு ஏன் இது வந்தது? என் மகனுக்கு, என் மகளுக்கு ஏன் இது வந்தது? என் தகப்பனுக்கு, என் தாய்க்கு ஏன் இது வந்தது? எங்களுக்கு ஏன் வந்தது என்கிற ஒரு கேள்விக்கு தேவன் உனக்கு பதில் தருவார். ஆண்டவர் சமூகத்தில் உன்னை அர்ப்பணி. என் தவறுகளை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய அர்ப்பணி.
வேஷம் போடுகிற விட்டு விலகியிரு. உன் மனைவியாக, புருஷனாக, தகப்பனாக, தாயாக இருந்தாலும், உன் மகனாக, மகளாக, விசுவாசியாக, ஊழியக்காரனாக இருந்தாலும் விலகியிரு. வேதம் சொல்கிறது விலகியிரு. அப்படி விலகி இருக்கும் பொழுது தேவன் உன்னை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்வார். உன் கண்ணீரின் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த காரியங்களை தேவன் மறக்கச் செய்வார். எப்ப தெரியுமா? நீர் ஒருவரே எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, அந்த சங்கீதத்தில் தான் தாவீது சொல்லுகிறான், இவ்வளவு காரியங்களையும் எழுதிவிட்டு சங்கீதம் 73 இந்த உலகத்தில் எனக்கு விருப்பமே இல்லை ஆண்டவர் என்று சொல்லுகிறான். இந்த உலகத்தில் எனக்கு எது மேலேயும் யாரு மேலேயும் விருப்பம் இல்லை ஆண்டவரே. இந்த பூலகத்தில் எனக்கு விருப்பமே இல்லை ஆண்டவரே. உம்மோடு அண்டிக் கொள்வதுதான் எனக்கு விருப்பம் என்று சொன்னார். இந்த பூலகத்தில் நீ சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொன்னார். சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்று சொன்னார். வேஷத்தை மாற்றிவிடு. துன்மார்க்கமான வாழ்க்கையை மாற்றிவிடு. ஆஸ்தியை பெருக்குவதில் லட்சியமாக இருக்கிற எண்ணத்தை மாற்றிவிடு. சுகஜீயமாக உணவும் உடையும் உறைவிடமும் ஊர் சுற்றுவது எனக்கு நிலையை நீ மாற்றிவிடு. தேவன் கவனிப்பதில் என்கிற உன் அஜாக்கிரதையான மனநிலையை நீ மாற்றிவிடு. சபை கூடுதல் குறைந்து போயிருப்பதை நீ மாற்றிவிடு. உன் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைந்து போயிருக்கிற அந்த காரியங்களை மாற்றிவிடு. ஒப்புக்கொடு. இந்த உலக மாயை என்று சொல்லி ஒப்புக்கொடு. அதை ஒத்துக்கொள். இயேசு எனக்கு போதும் என்று சொல்லு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சேர்ந்த கண்களை மூடி அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மாயையே இந்த உலகம் மாயையே, மாயையே உலகில் எல்லாம் மாயையே. சொல்லுங்க ஒரு முறை. மாயையே இந்த உலகம் மாயையே, மாயையே உலகில் எல்லாம் மாயையே. போதுமே இயேசு ஒருவர் போதுமே, போதுமே இயேசு மட்டும் போதுமே. நல்ல நண்பன் இயேசு என்னை என்றும் காப்பா, கைவிடாமலே காத்து நடத்துவா. கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் சத்தமாய் கரங்களை தட்டி கடந்ததெல்லாம் மறக்க செய்வா. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல நண்பன் இயேசு என்னை என்றும் காப்பா, கைவிடாமலே காத்து நடத்துவா. கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கடந்ததெல்லாம் மறக்க செய்வா. மாயையே சத்தமாய், மாயையே இந்த உலகம் மாயையே, மாயையே உலகில் எல்லாம் மாயையே. போதுமே இயேசு ஒருவர் போதுமே,
தாவீது சொன்னான், இந்த உலகத்தில் எனக்கு விருப்பமே இல்லை. சகோதரா, நீ வாழ்ந்து முடிக்கும் பொழுது இப்படி பரிதாபமான ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. சகோதரியை நீ சொல்லக்கூடாது. உலகத்துல கிறிஸ்துவினுடைய சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நான் வாழ்ந்தேன் என்று சொல்லணும். தேவன் உலகத்துல என்னை மகிழ்ச்சியாக வாழ வைத்தார்னு சொல்லணும். அதான் சாட்சி. சாகிற நேரத்துல ஐயோ இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேனே, என்ன வாழ்க்கை என்று நீ அங்கலாய்க்க கூடாது. சாலமன் சொன்னான், உலக மாயை, உலகத்தில் உள்ள எல்லாமே மாயை என்று சொல்லுகிறான் ஞானி. இப்படிப்பட்டவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் வாழ்வதற்கு போதுமான பணம் எனக்கு போதும், அளந்து தாரும் ஆண்டவரே, அளவில்லாமல் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னங்க ஆச்சரியமா இருக்கு. ஏன்? பணம் அளவில்லாமல் வரும் பொழுது, ஆஸ்தி அளவில்லாமல் பெருகும் பொழுது, சுகஜீவமும் சுயநலமும் பெருகி ஆண்டவரை மறுதலிக்க கூடிய இடத்திற்கு நான் போயிருவேன் ஆண்டவரே, நான் போயிருவேன் ஆண்டவரே என்று உணர்ந்தவனாக மரண நேரத்தினை கடைசியில அவன் எழுதினான் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரா, சகோதரியே, அருமையான தகப்பனே, தாயே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய மனிதர்களே, அளவோடு எனக்கு தாரும் என்று கேட்டேன். ஐஸ்வர்யத்தின் தேவைக்கு தக்கப்படி தாரும் என்று